बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाहि सल्लल्लाहु अलैहि व आलिहि व अस्हाबिहि अज्मईन अम्मा बाद। கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இன்று நாம் ஷமாஇலு திர்மிதி என்ற கிரந்தத்தின் 33வது ஹதீஸை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி வீட்டிருக்கிறோம். அதாவது பாபு மாஜா அஃபி தரஜுலி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் என்ற பிரதான 4வது பாடத்தின் 2வது ஹதீஸை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அவர்கள் தலைமுடி வாரிய ஹதீஸுக்கள் என்ற பாடத்தின் கீழால் 5 ஹதீஸுக்களை இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கொண்டு வந்து அவற்றில் ஒரு ஹதீஸை நாம் முன்னைய நாள் பார்த்தோம். இன்றைய நாள் 2வது ஹதீஸை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி வீட்டிருக்கிறோம். முதலில் அரபு வார்த்தைகளை படித்துவிட்டு ஹதீஸின் பக்கம் கவனம் செலுத்துவோம். வபிஸ்ஸனதில் முத்தஸிலும் மின்னி இலா ஹாஃபில் ஹதீஸ் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் الإمام أبي عيسى محمد بن عيسى صور الترمذي رحمه الله قال وبه قال حدثنا يوسف بن عيسى قال حدثنا وقيع قال حدثنا ربيع بن صبيح عن يزيد بن أبان هو الرقاشي عن أنس بن مالك رضي الله عنه قال كان رسول الله صلى الله عليه وآله وسلم يكسر دهن رأسه وتسريح لحيته ويكسر قناع حتى كأن ثوبه ثوب زيات. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அவர்கள் தம் தலையில் அதிகம் எண்ணெய் தேய்ப்பவர்களாகவும் தமது தாடியை சீப்பினால் வாரி சரி செய்யக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். அதாவது இந்த ஹதீஸில் யுக்சிரு என்ற வார்த்தை பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது. யுக்சிரு என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக எண்ணெய் பூசக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஷமாஇலு திர்மிதி என்ற கிரந்தத்தின் 35வது ஹதீஸில் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் தலைமுடிக்கு விட்டு விட்டு எண்ணெய் பூசக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று. இந்த இடத்தில் அதிகம் பூசக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றதன் கருத்து ஒவ்வொரு நாளும் எண்ணெய் பூசக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பது இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் எண்ணெய் தேய்ப்பார்கள், மறுநாள் எண்ணெய் தேய்க்க மாட்டார்கள். விட்டு விட்டு எண்ணெய் பூசக்கூடியவர்களாக, தலையில் தேய்க்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னொரு அறிவிப்பில், அபூ தாவூதுடைய அறிவிப்பில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கிறார்கள், மன் கான லஹு ஷஅருன் ஃபல்யுக்ரிம்ஹு, எவருக்கு முடி இருக்கிறதோ அவர் அந்த முடியை கண்ணியப்படுத்தட்டும். அதாவது அழகிய முறையில் அந்த முடியை வாரி அழகாக இருக்கட்டும் என்று அங்கே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால, அல்லாஹு தஆலா அழகானவன், அனைத்து விடயத்திலும் அழகை விரும்புகிறான் என்றும் ஹதீஸுகளில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது நாம் ஹதீஸின் பக்கம் கவனம் செலுத்தினால் அந்த ஹதீஸின் தொடர் மேலும் அவர்கள் தலையில் அதிகமாக எண்ணெய் தேய்த்தால் தலையில் ஒரு பிடவை துண்டை வைத்து கட்டிக்கொள்வார்கள். எதற்காக வேண்டி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைய தலைப்பாகையிலும் ஆடையிலும் அந்த எண்ணெய் படாமல் இருப்பதற்காக வேண்டி தலைப்பாகைக்கு கீழால் அவர்கள் ஒரு பிடவை துண்டை கட்டிக்கொள்வார்கள். ஏன் அப்படி செய்வதற்குரிய காரணம் என்னவென்றால்,
அவ்வாறு இல்லை என்றால் தலைப்பாகை முழுக்க எண்ணெய் பட்டுவிடும். அந்த பிடவை எப்படிப்பட்ட பிடவையாக மாறிவிடும் என்றால் ஹத்தா கஅன்ன சௌபஹு சௌபு ஸையாத்தின், அப்போது அந்த துணி எண்ணெய் வியாபாரியின் ஆடையை போன்று இருக்கும் என அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸை இமாம் பைஹகி ரஹிமஹுமுல்லா அவர்கள் அவர்களுடைய கிதாபில் கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே நாமும் நமது தலைமுடிக்கு எண்ணெய் பூசக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த செய்த வழிமுறையை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் அளிப்பானாக.